வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் வால்மீகி ராமாயணத்தை அவர்களின் ஆய்வு கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு 23வது பகுதியாக மந்தரை தீட்டி கொடுத்த திட்டம் என்ற அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். முதல்ல குறிப்பு மாதிரி கொடுக்கிறார். ராமருக்கு பட்டாபிஷேகம் என்ற செய்தியை கூறிய மந்தரைக்கு கைகேயி பரிசளிப்பது, ராமனின் உயர்வை பற்றிய கைகேயின் பேச்சு மந்தரையின் கோபத்தை மேலும் தூண்டுவது, ராமன் இளவரசனாக முடிசூட்ட பெற்றால் கைகேயிக்கு பெரும் தீமை விளையும் என்று மந்தரை எடுத்துரைப்பது, கைகேயின் மனமாற்றம், ராமனை ஒதுக்கி வைத்து பரதன் பட்டம் ஏற்குமாறு செய்வதற்கு மந்தரையிடமே கைகேயி வழிகேட்பது, மந்தரை கூறும் யோசனை ஆகியவை இந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகின்றன. அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். படுக்கையை விட்டு எழுந்த கைகேயின் முகத்தில் மகிழ்ச்சி குறிகள் தோன்றின. ராமரின் பட்டாபிஷேக செய்தி கேட்டு தனக்கே ஒரு பெருமை தோன்றிவிட்டதாக எண்ணி அளவு கடந்த சந்தோஷத்தை அடைந்த அவள் ஒரு ஆபரணத்தை எடுத்து அதை கூனி என்கிற மந்தரைக்கு பரிசாக அளித்து பேசத் தொடங்கினாள். மிகவும் நல்ல செய்தியை இப்பொழுது நீ தெரிவித்தாய். எனக்கே பெரும் மகிழ்வு ஊட்டுகிற இந்த செய்தியை கூறிய உனக்கு இன்னும் என்னென்ன பரிசு வேண்டுமோ கேள். நீ எது கேட்டாலும் நான் தருகிறேன். ராமனுக்கும் பரதனுக்கும் இடையே எந்த வித்தியாசத்தையும் நான் காணவில்லை. ஆகையால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது என்கிற செய்தி எனக்கு பெரும் மகிழ்வை ஊட்டுகிறது. நீயே விரும்பினால் கூட இதைவிட ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை உன்னால் எனக்கு தர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நீ சொல்லிவிட்டாய். அன்புக்குரியவளே, உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள். எது கேட்டாலும் நான் தருகிறேன். கைகேயின் வார்த்தைகளை கேட்டு மந்தரையின் கோபம் அதிகமாகியது. அவளுடைய வெறுப்பு மேலும் வளர்ந்தது. கைகேயி கொடுத்த நகையை தூக்கி எறிந்துவிட்டு மந்தரை பேசத் தொடங்கினாள். சரியான நேரத்தில் காரியத்தை சாதித்து கொள்ள தெரியாத கைகேயி, நீ துன்பக்கடலில் விழுந்து கிடக்கிறாய். ஆனால் அதை நீ உணரவில்லை. இது பெரும் வியப்புதான். வருத்தப்பட வேண்டிய நேரத்தில் நீ சந்தோஷப்படுகிறாய். பெரும் துக்கத்தால் என் மனம் பீடிக்கப்பட்டிருந்தாலும் உனது அறியாமையை பார்த்து என் மனம் சிரிக்கிறது. சக்களத்தியின் பிள்ளை காலனுக்கு நிகரானவன். அப்படிப்பட்டவனுக்கு நேரப்போகும் உயர்வு கண்டு ஒரு பெண் மகிழ்கிறாள் என்றால் அவளை நினைத்து வருந்தாமல் வேறு என்ன செய்வது? உன் மகன் பரதனை நினைத்து மட்டுமே பயம் கொள்ள வேண்டிய நிலையில் ராமன் இருக்கிறான் என்பதை நினைத்து நான் கவலையுறுகிறேன். ஒருவனை நினைத்து மற்றொருவன் பயம் கொள்ள நேரிட்டால் அந்த ஒருவனுக்கு பயத்தினால் பீடிக்கப்பட்டவனிடமிருந்து ஆபத்து வரும். லக்ஷ்மணன் ராமனை விட்டு அகலாதவன். அவ்வாறே சத்ருகணன் பரதனை விட்டு அகலாதவன். லக்ஷ்மணனும் சத்ருகணனும் மிகவும் இளையவர்கள் என்பதால் அவர்களுக்கு சிம்மாசனத்தின் மீது உரிமை இருக்க முடியாது. ஆனால் பரதனின் உரிமை வலியுறுத்தப்படக்கூடியது. ஆகையால் பரதனை நினைத்து ராமனுக்கு பயம் இருக்கும். அது பரதனுக்கு ஆபத்து. ராமனோ ராஜநீதியில் வல்லவன், சிறந்த கல்வி பயிற்சி உடையவன். எதை எந்த காலத்தில் செய்ய வேண்டுமோ அதை அந்த காலத்தில் தவறாது செய்து முடிப்பவன். உன்னுடைய மகனுக்கு ராமனால் பெரும் சங்கடங்கள் நேரும் என்பதில் சந்தேகமில்லை. தான் பெற்ற மகன் இளவரசனாக பட்டம் சூட்டிக் கொள்ளப் போவதால் கௌசல்யை மற்ற மனைவிகளை காட்டிலும் மேம்பட்டவள் என்ற அந்தஸ்தை அடையப் போகிறாள். தனக்கு இடையூறு செய்யக்கூடிய மற்ற மனைவிகளை அடக்கி மன்னனின் மதிப்பை பெற்று எல்லோராலும் கொண்டாடப்பட்டவளாக பெரும் சிறப்புடன் விளங்கப் போகிற அந்த கௌசல்யைக்கு நீ வேலைக்காரியாக இருந்து பணிவிடை செய்யப் போகிறாய். தன்னை பெற்ற தாயார் இப்படி வேலைக்காரியாக நடந்து கொள்ளும்போது பரதனுக்கு ராமனிடம் அடிமை தொழில் செய்வது தவிர வேறு வழி இருக்காது. பரதன் இழிவடையப் போவதால் உன்னை சார்ந்த பெண்களும் பெரும் வேதனைக்குள்ளாகப் போகிறார்கள். இந்த இடத்துல ஒரு சிறு குறிப்பு கொடுக்கிறார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தால் கௌசல்யின் கை ஓங்கி கைகேயின் கை தாழ்ந்துவிடும். அதனால் கைகேயை சார்ந்து நிற்கும் தன் போன்றவர்களுக்கு அந்தஸ்து இருக்காது என்ற எண்ணம் மந்தரையின் மனதில் இருப்பதை அவளுடைய இந்த பேச்சு காட்டுகிறது. இதை தவிர ராமனுக்கு தீமை செய்ய மந்தரை ஏன் இவ்வளவு முனைந்தாள் என்பதற்கு வால்மீகி ராமாயணத்தில் கிடைக்கிற விளக்கம் அவள் தீமை செய்வதில் நாட்டமுடையவள் என்பதுதான். கம்பர், துளசிதாசர் போன்றவர்கள் இது பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க இருக்கிறோம். மறுபடியும் அத்தியாயத்தை தொடர்கிறார். நன்மை செய்யக்கூடிய தன்மையற்ற வார்த்தைகளை கூறிய மந்தரையை பார்த்து கைகேயி ராமனின் உயர்வுகளை எடுத்துச் சொல்லத் தொடங்கினார். ராமன் தர்மநெறி தவறாதவன்.
நல்ல குருமார்களிடம் கல்வி கற்றவன், நற்குணங்கள் நிரம்பியவன், மற்றவர்களின் செல்வத்தின் மீது ஆசை வைக்காதவன், சத்தியம் தவறாதவன், மன்னருக்கு மூத்த குமாரன் என்பதால் இளவரசு பட்டத்துக்கு உரிமை பெற்றவன். அவன் தன் உடன் பிறந்தவர்களையும் மற்றவர்களையும் ஒரு தந்தையைப் போலவே தன் வாழ்நாளெல்லாம் பாதுகாப்பான். மந்தரை, இப்படிப்பட்ட ராமனின் பட்டாபிஷேக செய்தி அறிந்து நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேள். பல வருடங்கள் கழிந்தபின் ராமனுக்கு பிறகு பரதன் இந்த ராஜ்யத்தை நிச்சயமாக அடைவான். இப்பொழுது நடைபெற இருக்கிற பட்டாபிஷேகம் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது, தர்ம விதியை ஒத்திருப்பது. அப்படி இருக்க நீ மட்டும் ஏன் வருந்துகிறாய்? என் மகனாகிய பரதன் எனக்கு மிகவும் பிரியமானவனே. ஆனால் ராமன் பரதனை காட்டிலும் மேம்பட்டவன். கௌசல்யை தேவிக்கு அவன் செய்யும் பணிவிடைகளை விட எனக்குத்தான் அதிகமாக செய்கிறான். உடன் பிறந்தவர்களிடம் உயிரை வைத்திருக்கிறான். ஆகையால் ராஜ்யம் ராமனுடையது என்றால் அது பரதனுடையதாகவும் தான் காட்சியளிக்கும். கைகையின் பேச்சை கேட்டு தனது துன்பம் மேலும் வளர்ந்த நிலையில் மந்தரை சொன்னாள், அறிவில்லாதவர்களுக்கு ஒரு உதாரணமாக நீ விளங்குகிறாய். உனக்கு நேர இருக்கும் ஆபத்தை உன்னுடைய அறியாமை காரணமாக நீ உணராமல் இருக்கிறாய். இந்த பட்டாபிஷேகம் நடந்துவிட்டால் அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்று சிந்தித்துப்பார். ராமன் அரசனாவான். அவனுக்கு பின்பு அவன் மகன்தான் அரசனாக முடியும். பரதன் பெறக்கூடிய மகன்கள் அரசு உரிமையிலிருந்து விலக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அரசாட்சி என்பது கூட்டு பொறுப்பல்ல. அப்படி இருந்தால் அரசு பதவி சீரழிந்துவிடும். ஆகையால் ஒரு மன்னனுடைய மகன்கள் அனைவரும் ஒரே சமயத்தில் அதிகாரத்தில் பங்கு பெற்று விடுவதில்லை. இந்த காரணம் கொண்டுதான் தன்னுடைய மகன்களில் எவன் எல்லா சிறந்த குணங்களும் பெற்று உயர்வுடையவனாக திகழ்கிறானோ அவனிடம் ஆட்சியை கவனிக்கும் பொறுப்பை அரசர்கள் விடுகிறார்கள். தன் பக்க நியாயத்தை எடுத்துச் சொல்ல எவரும் இல்லாமல் போய்விட்ட நிலையில் பரதன் அரசுரிமையிலிருந்து என்றென்றும் விலக்கப்படுவான். உன்னுடைய நன்மையை உத்தேசித்தான் நான் இவ்விஷயத்தை பேசத் தொடங்கினேன். ஆனால் நீயோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. உன் சக்களத்தை பெறப்போகிற மேன்மைக்காக எனக்கு பரிசளிக்கிறாய். ராமன் ராஜ்யத்தை அடைந்த பிறகு சும்மா இருக்க போகிறானா? தன் பதவிக்கு தொல்லை நேர்ந்து விடக்கூடாதே என்பதற்காக பரதனை வேறு தேசத்திற்கு அனுப்புவான், அல்லது இந்த உலகத்தை விட்டே அனுப்புவான். ஒரு பாவமும் அறியாத பரதன் உன்னாலேயே தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறான். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது அசையும் பொருளாக இருக்கட்டும் அல்லது அசையாத பொருளாகவே இருக்கட்டும், அது எதிரில் இருந்தால்தான் அதன் மீது ஒரு பிடிப்பு உண்டாகிறது. பரதனோ இப்போது உன் எதிரில் இல்லை. அதனால்தான் உனக்கு இந்த அலட்சியம் நேருகிறதோ? எப்படி ராமனை விட்டு லக்ஷ்மணன் விலக மாட்டானோ அப்படி பரதனை விட்டு விலகாமல் இருக்க சத்ருகனனும் அவனோடு சென்று விட்டான். ஆகையால் பரதனுக்கு இருந்த பாதுகாப்பும் விலகியது. காட்டில் இருக்கும் ஒரு மரம் முட்களால் சூறப்பட்டிருந்தால் அது மரம் வெட்டுபவர்கள் தாக்குதலிலிருந்து விடுபடுகிறது. அதை போல பரதனுக்கு பாதுகாப்பாக நின்றிருக்கக்கூடிய சத்ருகனனும் இங்கு இப்போது இல்லை. ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இடையே இருக்கும் பிணைப்பு உலகறிந்த விஷயம். ஆகையால் லக்ஷ்மணனுக்கு ராமன் ஒரு தீங்கும் செய்ய மாட்டான். ஆனால் பரதன் விஷயத்தில் அவன் அப்படி நடந்து கொள்வான் என்று எதிர்பார்க்க முடியாது. கைகேயி ஒன்று செய்யலாம். தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போயிருக்கும் பரதன் அங்கிருந்து நேராக காட்டுக்கு சென்று விடட்டும். அவனுக்கு அதுவே நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. உன் மனதுக்கு உகந்ததாகவும் அது இருக்கலாம். கூனி மேலும் தொடர்ந்தாள். கைகேயி, நடக்க இருக்கும் ஆபத்தை நினைத்து என் மனம் படும் பாட்டினால் உந்தப்பட்டவளாக நான் பேசுகிறேன். தர்ம விதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆட்சி புரியக்கூடிய பரதன் அரசாளத் தகுந்தவன். ராமனுக்கு நேர் அடுத்த சகோதரன் பரதன். ஆகையால் அவன் ராமனுக்கு பகைவனாகிறான். அப்படி இருக்க ஆட்சி பீடத்தில் ராமன் அமர்ந்திருக்கும் பொழுது பரதன் எப்படி அவன் அருகில் வாழ முடியும்? யானையை சிங்கம் தாக்கி அழித்துவிட நினைப்பது போல பரதனை தாக்கி அழித்துவிட ராமன் திட்டமிடுவான். பரதனை காப்பாற்றுவது உன் கையில் இருக்கிறது. அவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தால் உனக்கும் உன் குலத்துக்கும் பெருமை ஏற்படும். மற்ற மனைவிகளை விட மன்னன் உன்னிடம்தான் அதிகம் அன்பு வைத்திருக்கிறான் என்ற காரணத்தினால் ஏற்கனவே சில முறைகள் நீ கௌசல்யை அவமானப்படுத்தி இருக்கிறாய். பழிக்கு பழி வாங்கிவிட வேண்டும் என்கிற துடிப்பு
அவள் மனதில் இல்லாமல் போகுமா? ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்துவிட்டால் தன்னுடைய அந்த திட்டத்தை அவள் நிறைவேற்றிக் கொள்ளாமல் இருப்பாளா? ஆகையால் இந்த பட்டாபிஷேகம் நடந்துவிட்டால் அதனால் துன்பத்தை அனுபவிக்கப் போவது பரதன் மட்டுமல்ல, நீயும் கூடத்தான். கைகேயி, நீ பெற்ற பிள்ளைக்கு ராஜ்யம் கிட்டுவதும் மற்றவனுக்கு நாட்டை விட்டு பகிஷ்காரமும் அமைவதுதான் உனக்கு நல்லது. ஆகையால் அதற்கான வழியை இப்பொழுது நீ நாடுவாயாக. மந்தரை பேச பேச கைகேயின் மனதில் கோபம் வளரத் தொடங்கியது. மந்தரை பேசி முடித்தவுடன் பற்றி எரியும் நெருப்பென விளங்குகிற முகமுடையவளாக தகிக்கின்ற வெப்பத்துடன் அவள் பேசினாள். இன்றைய தினமே இப்போதே ராமனை காட்டுக்கு அனுப்புகிறேன். விரைவிலேயே பரதனுக்கு இளவரசனாக முடிசூட்டுகிறேன். எந்த வழியை பின்பற்றினால் என்னால் இதை சாதிக்க முடியும் என்று சொல்வாயாக. ராமன் இந்த இடத்திலிருந்து விலக வேண்டும். அதன் பிறகு பரதனின் பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும். நன்றாக யோசனை செய்து இதற்கோர் வழி சொல்வாய். தீமை செய்வதிலேயே நாட்டம் கொண்ட குணமுடையவளாகிய மந்தரை சொன்னால், நீ நல்ல முடிவு செய்தாய் கைகேயி. எவ்வித இடையூறும் இல்லாமல் பரதன் ராஜ்யத்தை அடையும் வழியை சொல்கிறேன், கேள். உன்னை சார்ந்த ரகசியம் ஒன்றை நீ முன்பு என்னிடம் கூறியிருக்கிறாய். அதை இப்பொழுது என் வார்த்தைகளாலேயே கேட்க விரும்புகிறாய் போலிருக்கிறது. ஏன் இப்படி செய்கிறாய்? நீ சொன்ன ரகசியம் உனக்கே மறந்து விட்டதா? அல்லது அதை நினைவில் வைத்துக்கொண்டு மறந்த மாதிரி நீ நடிக்கிறாயா? எப்படி இருந்தாலும் சரி, நீ சொன்ன அந்த விஷயத்தையே இப்போது நான் உன்னிடம் சொல்கிறேன். மந்தரை இப்படி கூறியவுடன் கைகேயி, ராமன் எப்படி இந்த இடத்தை விட்டு அகன்று போவான்? பரதன் எப்படி ராஜ்யத்தை அடைவான்? காரியம் எப்படி கைகூடும்? வழியை சொல் என்று உத்தரவிட்டார். மந்தரை சொன்னால், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கையில் தேவர்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த யுத்தத்தில் பங்கேற்க உன் கணவர் சென்றபோது உன்னையும் உடன் அழைத்து சென்றார். மாபெரும் வீரராகிய உன் கணவர் அசுரர்களை எதிர்த்து போர்க்களத்தில் சாகசங்கள் பல புரிந்தார். ஆனாலும் கூட ஒரு கட்டத்தில் அவர் மூர்ச்சை அடைய நேரிட்டது. அப்பொழுது மயக்கமுற்று இருந்த அவரை நீதான் போர்க்களத்தில் இருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்திற்கு எடுத்துக்கொண்டு போய் அவருக்கு பாதுகாப்பு அளித்தாய். இதனால் மகிழ்ந்த மன்னர், நீ வேண்டுகிற 2 வரங்களை கேட்குமாறு உன்னிடம் சொன்னார். நீயோ உனக்கு எப்போது அந்த வரங்களை கேட்க வேண்டும் என்று விருப்பம் தோன்றுகிறதோ அப்போது கேட்பதாக கூறிவிட்டாய். மன்னர் அதற்கும் சம்மதித்தார். இது பற்றி எதுவும் அறியாமல் இருந்த எனக்கு நீதான் இந்த செய்தியை முன்பு தெரிவித்தாய். உன்னிடத்தில் உள்ள அன்பின் காரணமாக நான் இந்த விஷயத்தை மறக்காமல் இருக்கிறேன். அன்று மன்னர் கொடுத்த வரங்களை இன்று பயன்படுத்திக்கொள். ராமனுக்கு 14 வருட வனவாசம், பரதனுக்கு பட்டாபிஷேகம் என்ற 2 வரங்களை கேள். 14 வருட காலம் ராமன் நாட்டை விட்டு காட்டில் இருந்தான் என்றால் அதற்குள் பரதன் மக்களின் ஆதரவை முழுமையாக பெற்று ஆட்சியில் இருந்து அகற்ற முடியாதவனாகி விடுவான். அசோபதி மன்னர் பெற்ற திருமகளே, அழுக்கான உடைகளை அணிந்து கொள். ஆபரணங்களை கழற்றி எறி. தரையில் படுத்துக்கொள். அழுது புலம்பு. உன்னை நாடி மன்னர் வரும்போது அவரை ஏறெடுத்தும் பார்க்காதே. அவர் பேசுவதற்கு முன்பாக நீ பேசாதே. தசரத மன்னர் மற்ற மனைவிகளை காட்டிலும் உன் மீதே அன்பு அதிகம் கொண்டவர். உனக்கு ஒரு மன வருத்தம் என்றால் அவர் தீயிலும் குதித்து விடுவார். இது பற்றி எனக்கு சந்தேகமில்லை. உன் கோபத்தை காண அவர் சகிக்க மாட்டார். உனக்கு கோபம் வரும்படி அவர் நடந்து கொள்ளவும் மாட்டார். உன் கோபத்தை விலக்கி உனக்கு மகிழ்வூட்டுவதற்காக அவர் உயிரையும் விட தயாராக இருப்பார். மற்றவர்களை காட்டிலும் உன் மீது பேரன்பு கொண்டிருக்கிறார் என்பது உனக்கு பெரும் வலிமையை தருகிற விஷயம். அதை மறந்து விடாதே. உன் கோபத்தை கண்டு உன் மனதை மகிழ்வுறச் செய்வதற்காக அவர் ஆபரணங்களை கொடுப்பார், மாணிக்கங்களை தருவார், இரத்தினங்களை வாரி கொடுப்பார், முத்து மாலைகளை அளிப்பார். அவற்றில் எதையும் ஏற்றுவிடாதே. தேவாசுர யுத்தத்தின் போது அவர் உனக்கு அளிப்பதாக கூறிய 2 வரங்களை அவருக்கு நினைவூட்டு. அப்போது தசரத மன்னர் உன்னை தரையிலிருந்து தூக்கி நிறுத்தி அந்த வரங்களை கேட்குமாறு சொல்வார். அப்போது கேள். அதற்கு முன் கொடுத்த வார்த்தையை மீறாமல் இருக்க வேண்டும் என்று அவருக்கு நினைவுறுத்திவிட்டு அவரிடம் கேள். ராமன்
14 வருடங்கள் காட்டில் வசிக்க வேண்டும், பரதனுக்கு இளவரசு பட்டம் சூட்ட வேண்டும் என்று கேள். கைகேயி இந்த வரங்களை நீ பெற்றுவிட்டால் ராமன் 14 வருடங்கள் நாட்டை விட்டு விலகியவனாக மக்களின் அன்பை முற்றிலும் இழந்து விடுவான். பரதன் பகையேதும் இல்லாத அரசனாக புகழ்பெற்று விளங்குவான். 14 வருடங்கள் ராமன் காட்டில் இருக்கும்போது பரதன் தன் ஆட்சியை ஸ்திரப்படுத்திக் கொள்வான். அதன் பின் அவனை யாராலும் அசைக்க முடியாது. உன் மனதில் குழப்பமில்லாமல் நீ நடந்து கொண்டு தசரத மன்னனை இந்த கோரிக்கைகளுக்கு இணங்குமாறு செய்து ராமனது பட்டாபிஷேகத்திற்கு நடக்கும் முன்னேற்பாடுகளை எல்லாம் உடனே நிறுத்துமாறு செய். தீமையே நன்மை போல் எடுத்துரைத்த மந்திரை இவ்வாறு கூறி முடித்தவுடன் கைகேயி எது நல்லது எது கெட்டது என்று அறியும் தன்மையை இழந்தாள். தூய எண்ணங்கள் நிறைந்த அவள் கூனியின் உபதேசத்தை கேட்டு பெரும் அகங்காரம் கொண்டவளாக விளங்கினாள். நெறிகெட்ட வழியில் செல்ல தீர்மானித்தாள் என்று இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் திரு சோ அவர்கள். திரு சோ அவர்களின் வால்மீகி ராமாயண ஆய்வு கண்ணோட்டத்தை தொடர்ந்து கேட்பதற்கு பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஆர்வமுள்ள பிறருக்கும் இந்த பதிவை பகிருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.